சொல்லுங்க. அதுக்காகவும் யோகா பண்ணலாம். நம்மளும் சக்தி எடுத்துக்கலாம். ஆ நம்மளும் சக்தி எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்துட்டு உலகத்துக்கும் அதே சக்திய குடுக்கலாம். பரமாத்மா கிட்ட இருந்து தான் நம்மளும் எடுக்க முடியும், மத்தவங்களுக்கும் குடுக்க முடியும். நம்ம அந்த சக்தியால நிரம்பிக்கிட்டு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு திருப்தி நிலை அடைஞ்சுட்டு, நம்ம வந்து பரமாத்மா கிட்ட இருந்து வாங்கி உலகத்துக்கும் குடுக்கலாம். ஸோ அந்த மாரி உங்களோட பிரச்சனைகள் ஏதாச்சும் லௌகீகத்திலயோ, அலௌகீகத்திலயோ இருந்துச்சு அப்படின்னா, தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதுக்கேத்ததுக்கும் நம்ம வந்து யோகா பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து குரூப்ல வந்து மீட்டிங்ல வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டேன். அதனால கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட சொல்றது தனிமையில, என்கிட்ட சொல்றது அது என்கிட்ட தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்ல. யார் சொன்னது? என்ன சொன்னாங்க? அப்படின்லாம் கூட சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் இருக்கு அந்த பிரச்சனை. அந்த மாரியே சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாரி நடக்குது அந்த மாரினா, அதுக்கும் சேர்த்து நம்ம பண்ணலாம். ஏன்னா குரூப்பா நம்ம பண்ணும்பொழுது பயங்கரமான சக்தி கிடைக்கும். 21 நாள் தொடர்ந்து நம்ம அதுக்காகவே பண்ணோம் அப்படின்னாலும், பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில இப்ப அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒருத்தங்க தானே பண்ணுவாங்க. எனக்கு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தவங்க தான் பண்ணுவேன். எதுக்காவது பதில் கிடைக்கணும் அப்பா கிட்ட இருந்து அப்படின்னா, ஒருத்தங்க பண்ணுவேன். இப்ப அதுவே வந்து 6 பேரா, 7 பேரா பண்ணும்பொழுது பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால ஹெல்த்துக்காகவா இருந்தாலும் சேர்ந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் சொன்னேன் நானு. யாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகாது. ஸோ எந்த பிரச்சனையும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. சரிங்களா? அதுக்காகவும் சேர்த்து பண்ணலாம். அதான் அந்த ஹெல்த் செஷன் வந்து ஈவினிங்கா வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு செகண்டா வந்து உலகத்துக்கு ஒற்றுமையின் சக்தி. ஏன்னா கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியல. ஒரே வீட்ல இருந்தாலும் பலவிதமான பிரச்சனைகள். எதனால அப்படி அந்த ஒற்றுமை இல்ல அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, ஆ சக்தி இல்ல. சக்தினா என்னது? புரியிற தன்மை கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? சக்தின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அதிர்வலைகளும் இப்ப நமக்குள்ள இருந்தே வெளிப்படையா போய்க்கிட்டே இருக்கும் அதிர்வலைகள். இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நமக்குள்ள இருந்து மொத்தம் ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஓம் சாந்தி. ஆ ஓம் சாந்தி. தேங்க் யூ. ஓகே. அதுல வந்துட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா, அப்புறம் தீட்டா, டெல்டா இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம். சில பேர் அது படிக்கலனாலும் பிரச்சனை இல்ல. அப்ப நமக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. எதுக்கு மேத்ஸ்ல இது வருது? எதுக்கு பிசிக்ஸ்ல இது வருது? திடீர்னு கெமிஸ்ட்ரில வரும். ஆ அது கூட வரும். ஆ ஒரு நிமிஷம். ரெக்கார்டிங் போட்டேன் அது பாஸ் பண்ணி வச்சுக்கேன். நம்மளோட பிரெயின் இருக்கு இல்லையா? நம்மளோட பிரெயின். அந்த பிரெயின்லயே இந்த 6 விதமான ரேஸ் இருக்கு. வேவ்ஸ் இருக்கு. அதிர்வலைகள் இருக்கு. அதாவது இந்த ஐசியூலலாம் பார்த்திருப்பீங்கல்ல? அப்படி இப்படி மேல மேல போயிட்டு வரும்ல ஒரு ரேஸ். அது மாதிரி நம்மளுடைய பிரெயின்ல இருந்தே போகும். ஆக்சுவலா அது நம்ம பிரெயின்ல இருந்து போகல. நம்மளோட ஆத்மால இருந்து போகுது. சயின்டிஸ்டுக்குலாம் அது தெரியாது. பிரெயின்ல இருந்து போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய ஆத்மாவுல இருந்து அந்த சக்திகள் எல்லாம். இதை வந்து சக்தியாகவும் நம்ம சொல்லிக்கலாம். இல்ல வேவ்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இத நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவ்வளவுதான். இந்த அதிர்வலைகள் எல்லாம் போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆறான்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து இந்த சூட்சும உடல்னு சொல்றோம்ல. சூட்சும உடலுக்கு அப்படியே அப்படியே லேயரா இருக்கிறது தான் அந்த ஆறா அப்படிங்கிறது. சோ இந்த உடல் நம்ம பார்க்கிறது வந்து இந்த உடல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆம், ஸ்தூலமா தெரியிற அந்த உடல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். மீதி இருக்கிற இந்த அதிர்வலைகள் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு அதிர்வலைகளும் ஒவ்வொரு விதமான சக்தி நமக்கு இருக்கும். அதாவது இந்த ஆல்ஃபா ரேஸ் அப்படின்றது ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிலாக்சேஷன், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருந்துச்சுன்னா, ஆல்ஃபா வேவ்ஸ் ஆல்ஃபாங்கிற அதிர்வலைகள் சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சில குழந்தைகள் வந்து படிக்க முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் காமா ரேஸ் கம்மியா இருக்கும். காமா வேவ்ஸ் இருக்கு இல்லையா? காமா அப்படிங்கிற அந்த அதிர்வலைகள் கம்மியா இருக்கும். அந்த அதிர்வலைகள் பரப்புறது வந்து நம்ம அதுக்கும் வந்து யோகா பண்ணலாம். அதுக்குமே ரேஸ் வச்சு, வேவ்ஸ் வச்சு யோகா பண்ணலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. சரிங்களா? ஆனால் இப்ப சிவ பாபா என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க அப்படின்னா, சக்திகளை எழுப்புங்க. இது எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா? எண்ணங்கள சரி பண்ண எல்லா அதிர்வலைகளும் சரியாகும். அதுக்காக தான் அப்பா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்மாவ ஆத்மான்னு உணருங்க. வேற எந்த கெட்ட எண்ணங்களும் வேண்டாம். கெட்ட எண்ணங்கள் வர வர அந்த அதிர்வலைகளுடைய சக்தி கம்மியாயிடும். சரிங்களா? இது வந்து தெளிவா இத வந்து சொன்னா வந்து எல்லாருக்கும் புரியுமா? அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். இல்லைங்களா? அப்பா என்ன ரொம்ப நம்மள வந்து செல்லமா வளர்க்கறதுனால,
ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆழமா சிந்திக்க சிந்திக்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நமக்கு இது வந்து புரிய வரும். இப்போ இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. ஆனா நம்மளோட ஆத்மாவுல இருந்து இது அதிர்வலைகள் உலகத்துக்கு ஃபுல்லாவே பரவும். எவ்வளவு தூரம் வேணும்னாலும் பரவும். சில பேருக்கு வந்து நமக்கு டக்குன்னு வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சில பேர் லௌகிக்கத்துல கூட. என்னன்னு தெரியல இவங்ககிட்ட டக்குன்னு நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, உங்களோட அதிர்வலைகளோட பெர்சன்டேஜும் அவங்களோட அதிர்வலைகளும் ஒரே அளவுல இருக்கும். அதனால டக்குன்னு நீங்க ஃபிட் ஆயிடுறீங்க. புரியுதுங்களா? அந்த அதிர்வலைகளும் இந்த அதிர்வலைகள் அந்த வைப்ரேஷனும் டக்குன்னு ரீச் அது பேர் தான் வைப்ரேஷன். சரிங்களா? இந்த வேவ்ஸ் இந்த வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல படிச்ச மேக்ஸ்க்கு பிசிக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. சிவபாபா சரியான சயின்டிஸ்ட். பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட் அவரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்குதான் நம்மளோட எண்ணங்களை சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த ஜென்மத்துல வேணா பிறந்திருக்கலாம். சரிங்களா? இப்ப நமக்கு ஒரு 70வது பிறவியில வந்து ஒரு ஆத்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம். அந்த ஆத்மா வந்து அந்த அதிர்வலைகளை நம்ம டேமேஜ் பண்ணிருப்போம். அந்த அதிர்வலைகள் இப்பயுமே அந்த லோவா தான் இருக்கும். சரிங்களா? இன்னும் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் எண்ட் ஆயிடும் அதுவே. ஸோ ரீஜாயின் பண்ணுங்க எல்லாரும். ஓகேங்களா? 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்ப நான் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சிடுறேன். சோ அந்த பல ஜென்மத்துக்கு என்னதான் வேற ஜென்மம் வேற பிறவி வேற உடலா இருந்தாலும் அந்த அதிர்வலைகளோட தாக்கம் அந்த ஆத்மாக்குள்ள அப்படியேதான் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இப்ப நம்ம ஒவ்வொன்னுத்தையும் அந்த அதிர்வலைகளை சரி பண்ணிட்டே இருக்கோம். நல்ல எண்ணங்கள் வச்சுட்டு கெட்ட எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளோட அதிர்வலைகளையும் அதிகமாக்குறோம். நம்மளோட அதிர்வலைகளோட பவர் சரிங்களா 100%க்கு நம்ம ஆக்குறோம். அவங்களுக்கும் அந்த 100% வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல எண்ணங்களை பரப்புறோம். இதை நம்ம பரப்புனாலே போதும். அதிகபட்சம் நம்ம இதை பரப்புனாலே போதும். வாயை திறக்காம சொன்னாலே போதும். அவங்களுக்கு வந்து நல்ல சக்திகள் வந்துடும். சரிங்களா? சோ இது ரொம்ப முழுமையா புரியலனாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு நாள் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபீலிங் அதிகமாகும். சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் தான். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. வெளி உலகத்துல இருக்கிறவங்க பிரெயின் மூளை தான் இதெல்லாம் கொடுக்குது. மூளை கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது மூளை கிட்ட இருந்து கிடையாது. ஆத்மாக்குள்ள இருந்து நம்ம இந்த சூட்சும உடலுக்குள்ள இருந்து வருது. சரிங்களா? சோ இது வந்து ஒரு நாலேஜா வச்சுக்கோங்க. அடுத்த செஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒற்றுமை அதான் சொன்னல அந்த அதிர்வலைகள் எல்லாத்துக்குமே அந்த அதிர்வலைகள் தான் காரணம். ஆத்மாவுல இருக்கிற நல்ல எண்ணங்களால எல்லாமே மாத்த முடியும். சரிங்களா? இப்போ உலகத்துல இருக்கிறவங்க மிலிட்டரியில இருக்கிறவங்களா இருந்தாலும் எதுக்கு மிலிட்டரின்னு ஒண்ணு இப்ப வந்துச்சு? சொர்க்கத்துல வந்து மிலிட்டரியே கிடையாது இல்லையா? இப்ப ஏன் மிலிட்டரி ஃபோர்ஸ் தேவைப்படுது? யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்கப்பா. சிஸ்டர், மிலிட்டரிங்கிறது வந்து மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தவறான ஒரு இது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய கண்ட்ரோலிங் பவரை கொண்டு போய் அங்க இது பண்ணும்போது மக்கள் வந்து கட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்காக சிஸ்டர். சரிங்க. தேங்க்யூ சிஸ்டர். வேற ஏதாச்சும் பதில் வச்சிருக்கீங்களா? வேற யாராவது எடுத்துக்கிறேன். சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. இப்ப பல நாடா பிரிஞ்சிருக்கு. கரெக்ட். எங்க நாட்டை அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா. பாதுகாப்பு கண்ட்ரோல் கொண்டு வரணும். கரெக்ட். ரொம்ப தேங்க்யூ 2 பேரும் பதில் சொன்னதுக்கு. சரி இப்போ மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சிஸ்டர். சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்ப நீங்க மனதினுடைய தூய்மையான எண்ணங்களை பத்தி சொல்லிருக்கீங்களா சிஸ்டர்? ஆமா. அப்ப நம்ம வந்து சக்திசாலியான எண்ணங்களை மனதுக்குள்ள உருவாக்கிட்டு இருந்தாலே போதும். அதை நம்ம வாயில சொல்றதுனால மனதுல இருந்து வெளிப்பட்டு இருந்தாலே போதுமா சிஸ்டர்? அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா பரப்புமா சிஸ்டர்? கண்டிப்பா பரவும். அதுதான் மனசா சேவையே. நம்ம நல்ல எண்ணத்தை நினைச்சாலே போதும். கண்டிப்பா பரவும். சரிங்க சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அதான் அப்பவே கேட்டே சரி பண்ணிக்கங்க. மனசுக்குள்ள நினைச்சாலே உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா பரவும். எப்படிடா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சா ஆத்ம உணர்வு இல்லாம இதை யோசிச்சா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து சக்தி இருக்காது. நம்மளோட அதிர்வலைகளும் கம்மியாயிடும். ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அதுக்குன்னு நம்மளோட சுயநலம் இல்லாம நம்ம ஒரு ஆசை வைக்கணும். சரிங்களா? சுயநலத்தோட நம்ம ஆசை வைக்க கூடாது. அது வந்து மாயை அப்படின்னு அர்த்தம். சுயநலத்தோட நான் வந்து இத சம்பாதிக்கணும், இல்ல நான் வந்து இதுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம அப்பெல்லாம் நினைக்கவும் மாட்டோம். ஏன்னா பரமாத்மாவோட குழந்தைகளுக்கு தெரியும் இதெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு. இருந்தாலும் நம்மளை மீறி ஏதாவது யோசிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக சொல்றேன். அத்தியாவசியம் ஏதாவது தேவை அப்படின்னா அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க. சிவபாபாக்கு லெட்டர் எழுதிட்டு இது வந்து இப்போதைக்கு எனக்கு இது கட்டாயமா தேவைப்படுது, வேற வழியே இல்ல
இது வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து அப்பாட்ட கேளுங்க. அதுக்காக யோகா பண்ணுங்க, சரி பண்ணி தந்துருவாங்க சிவபாபா. 21 days அதை பண்ணுங்க, தனியா உட்காந்து யோகா பண்ணும்பொழுது. மத்தபடி நம்ம வந்து அது எல்லாமே என்னது மோகம். எல்லாமே ஒரு ஒரு வித மோகத்துல வந்து ஆசைப்படுறது. சுயநலம் இல்லாம சுயநலம் அற்ற ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு ஆத்ம உணர்வுல இருந்து அந்த வைப்ரேஷனை பரப்பும் போது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா பரவும். வேற ஃபோக்கஸையும் மாறக்கூடாது. அது ஒண்ணு முக்கியம். சரி, இப்ப நம்மளோட டாபிக் வருவோம். அந்த அந்த மிலிட்டரி பவரா இருந்தாலும் இப்பதான் மிலிட்டரி ஏன் ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட ஒற்றுமை இல்லாததுனால, புரிதல் இல்லாததுனால, விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால, சரி இருந்துட்டு போங்க நீங்களும் அப்படின்னு இல்ல. இன்னொரு ஒரு விஷயம் பேராசை. நாட்டுக்கு நாடு பேராசை வருது. எங்களோட நாட்டுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி வேணும், இந்த அழகான மலைப்பகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எங்க நாட்டுக்கு இந்த வளங்கள், இந்த செல்வ வளங்கள் தான் தேவை அப்படிங்கிறதுனால கைப்பற்றணுங்கிற ஆசை வருது. அதனால அட்டாக் பண்றாங்க. சோ இதுலயும் பாருங்க ஆசை வருது, இதுலயும் அந்த இடத்தின் மேல பற்று இருக்கு, அதுவும் காரணம். இதெல்லாம் இருக்கிறதுனால கோபம் வருது அவங்களுக்கு, இல்லையா? எப்படி நீ கொடுப்ப, என்னோட நாடு எவ்வளவு பெரிய நாடு, உன்னால கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட் கூட வருது மக்களுக்கு, அதாவது அந்த அந்த அரசுக்கு. ஓகேங்களா? அதனால ஈகோ வருது, கோபம் வருது. சோ இது எல்லாமே அடங்கிடுதா? கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வந்துடுது. ஓகேங்களா? காமமும் அதுதான். கண்ணால பாக்குறது வந்து ஈர்ப்பு ஏற்படுறதே அது ஒரு காமம் தான். சோ காமம் வந்து அதிகப்படியா போறது அதுதான் காமம் அப்படி கிடையாது. கண்ணால பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த மோகமே காமம் தான், அதுலயும் அடங்கிடும். சோ இந்த விகாரங்களால நாட்டு மக்களுக்கு ஒற்றுமையும் கிடையாது. சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டா கூட சூட்சமமா அந்த ராயல் தன்மையில ஒரு மாயை வரும். பிகேஸ்க்கு கூட வரலாம். ஓகேவா? இது வந்து என்னுடைய விஷயம், எப்படி சொல்றது, எனக்கு இந்த மரியாதை தர மாட்டேங்கிறாங்களா, என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்களா, அந்த மாதிரி கூட வரும். சரியா? இதெல்லாம் ஒற்றுமை இல்லாததுனால. நான் தான் இந்த சேவை பண்ணணும்னு நினைச்சேன், ஏன் அவங்க ஏன் இந்த சேவைக்கு செய்யறாங்க, நான் அப்போ வர்த்தி இல்லையா, அந்த மாதிரி ஒரு அகங்காரம் கூட வரும். சில நேரம் நம்ம அதுக்கெல்லாம் வர்த்தி இல்லையோன்னு கூட தோணும். இது எல்லாமே எதை பாதிக்குது அப்படின்னா ஒற்றுமையை பாதிக்குது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சேவை பண்ணணுங்கிற எண்ணம் மறைஞ்சு போயிடுது. அந்த டைம் குழந்தைத்தனமா மாறிடுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஒற்றுமையின் சக்தி தேவைப்படும், இல்லைங்களா? பிகேஸ்க்கு கண்டிப்பா கடைசி சிச்சுவேஷன்ல தேவைப்படும் ஒற்றுமையின் சக்தி. ஒரே இனத்தை எழுப்பும் பொழுது கண்டிப்பா 3ஆம் உலகப் போர் நடக்கும். 3ஆம் உலகப் போர் நடக்கும் பொழுது விநாசம் முடிஞ்சு அடுத்து சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான வேலை நடக்கும். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். இப்போ ஒற்றுமையின் சக்தி. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் பிரம்மகுமாரர்களுக்கு கொடுப்போம். அடுத்த 15 minutes உலகத்துல இருக்கிற மத்த ஆத்மாக்களுக்கு கொடுப்போம் ஒற்றுமை. ஏன்னா ஒற்றுமையா ஒரு எண்ணம் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஆத்மா பிகேவா இல்ல, அவங்க வந்து இப்போ இன்னொரு ஆத்மா பிகேவா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, சரி இவங்க என்னதான் சொல்றாங்க கேட்டு பார்ப்போமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தோணலாம். சோ அவங்க 7 days கோர்ஸ் எடுக்கலாம், இன்னொரு ஆத்மா இல்லையா, இவங்க பேச்சை கேட்டு. அப்போ அந்த ஒற்றுமை எவ்வளவு பெரிய வேலையை பாக்குது இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த 7 days கோர்ஸ் கிடைச்சு அவங்களுக்கு பாபாவோட ஞானம் புரிஞ்சு சூப்பரா இருக்கும் இல்லையா? சோ இதுல கூட ஒரு ஒற்றுமை. நம்ம பண்ற சேவை இங்க கூட போய் ரீச் ஆகும், வேற ஏதோ வீட்டுல கூட போய் ரீச் ஆகலாம், எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில கூட ரீச் ஆகலாம், ஏதோ ஒரு நாட்டுல போய் ரீச் ஆகலாம், கண்டிப்பா ரீச் ஆகும். அதுதான் மனதோட சேவையோட பவர். நம்ம வாயில பேசி பேசி சொல்றது எவ்வளவு பேர்கிட்ட சொல்ல முடியும்? ஒரு 20 பேர் கொண்ட குழு கிட்ட நம்ம பேச முடியும், ஒரு 100 பேர். பட் உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி 800 கோடி ஆத்மாக்கள் இப்ப இருக்காங்க, 800 கோடி ஆத்மாக்களுக்கும் போய் ரீச் ஆகும். அது அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பா அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் மாறும். சரிங்களா? ஒற்றுமையின் சக்தியை நம்ம இப்போ பரப்பலாம். இப்போ நான் அது கட் ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தான் இருக்கு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் ரீஜாயின் பண்றேன், நீங்களும் ரீஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரும் ஒற்றுமையின் சக்தி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கட் பண்றேன்.